உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் ஒலிவில் பிரதேசத்துக்குனுடைய பிரச்சனையாகத்தான் இது இருக்கும் என்பதற்காக வேண்டிய நாங்கள் இங்கே பிரசன்னமாயிருந்தோம். ஆனால் இவர்களோடு உரையாடுகின்ற போது தான் எங்களுக்கு தெரிகின்றது இது உண்மையிலேயே பொத்துவில் தொடக்கம் மட்டக்களப்பு வரையில் இடைப்பட்ட இடங்களில் காணப்படுகின்ற அனைத்து விதமான மீனவர்களுக்குமான பிரச்சனையாக இது காணப்படுகின்றது. இந்த லைட் ஹவுஸ் வேலை செய்யாத காரணத்தால் மீனவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் எல்லா கவர்மெண்ட்டையும் குறை சொல்லல, எல்லா கவர்மெண்ட்டும் வந்தாங்க செய்துதாங்க. இப்பொழுது இருக்கிற கவர்மெண்ட்டை நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம். இப்போ லாமண விளக்குற திரி போல தான் பார்த்து லாமண விளக்கு திரி போல பார்த்து மீனவர்கள் அக்கறை பத்தும் காத்தாங்குடியும் அங்கேயும் ஒரு அந்த லெக்கு இல்லாமல், அதாவது ஒலிவில் பிரதேசத்தில் இருக்கிற மீனவர்கள் திசை மாறி போறா திசை மாறி போறா. அந்த வெளிச்சமும் கடலுக்கு வருது இல்லை. திரும்ப காத்தாங்குடிக்கு போனோம்னா காத்தாங்குடி இந்த ஒலிவிலுக்கு திரும்பி வந்துருக்கு. அப்படி வந்துருக்கு செலவு வருமே வந்திருக்கு. நான் தோணி கொண்டு போய் அப்படி வந்தேன். டாவு அக்கறை பார்த்து அட்டளச்செல்லாம் பணிஞ்சு இரவு மழையின் காரணமாக வெளிச்சம் தெரியல. அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கு. கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களில் பொருளாதார அபிவிருத்தி செய்யணும், கல்வியில் அபிவிருத்தி ஆகணும் என்ற நோக்கத்தோட தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஒன்று பல்கலைக்கழகம், ரெண்டாவது துறைமுகம், கப்பல் துறைமுகம். அது இந்த வெளிச்ச வீடு மீனவர்களுக்கு தேவைக்காக அமைச்சது. அதை அமைச்சு பெரிய காணிவெல்ண்டா மோட்டார் பைக்கிலிருந்து இனிப்பு முட்டாசிலிருந்து டெக்டர் மட்டுக்கு இதில் விற்பனை போட்டு பெரிய அளவில் இதை செஞ்சு நான் நினைக்கிறேன் இந்த லைட் ஹவுஸ் ஏரியாவில் இருந்து நம்மளோட 2 கிலோமீட்டர் தூரம் சீனம்பட்டி சந்தி மட்டுக்கு வாகனம் 2 சைட்லேயும் அடித்து பார்க்கிங் அடித்து